ஏகே தமிழ் ஸ்டோரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை, நமது நோக்கம், இந்த உலகில் நமது இடம், இவை நம்மை குழப்பும் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பதிலளித்த ஒரு அற்புத நூல் நம்மிடம் உள்ளது. அதுதான் பகவத்கீதை. மகாபாரத போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடல் அர்ஜுனனின் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லவில்லை. அவனால் கேட்க முடியாத அச்சங்கள், சந்தேகங்கள் மற்றும் வாழ்க்கை போராட்டங்கள் என அனைத்திற்கும் விடையாக அமைந்தது. கிருஷ்ணரின் ஞானம் வெறும் தத்துவம் அல்ல, அது ஆழமான மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு மாமருந்து. இந்த காணொளியில் கிருஷ்ணர் நேரடியாக உங்களுக்கு பேசிய 8 பொன்மொழிகளை பற்றி பார்ப்போம். முதலாவது, கர்மண்யேவாதிகாரஸ்தே. அத்தியாயம் 2, சுலோகம் 47. செயலில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலனில் ஒருபோதும் இல்லை. இது கர்மயோகத்தின் அடிப்படை. நாம் ஒரு செயலை செய்யும்போது அதன் முடிவு என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து கவலைப்படுகிறோம். இந்த கவலைதான் நம் மன அமைதியை குலைக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், உன் கடமையை மட்டும் செய், பலனை பற்றி கவலைப்படாதே. நீங்கள் முயற்சியில் கவனம் செலுத்தும்போது மன அமைதி தானாகவே உங்களை தேடி வரும். இரண்டாவது, பந்த்ராத்மாத்மனஸ்தஸ்ய. அத்தியாயம் 6, ஸ்லோகம் 6. ஒருவனின் மனம் அவனுக்கு நண்பனாகவோ அல்லது எதிரியாகவோ இருக்கலாம். நமது மனம் நம்முடைய மிகப்பெரிய நண்பன். அதே நேரத்தில் அதுவே நமக்கு எதிரியாகவும் மாறலாம். நாம் மனதை கட்டுப்படுத்தாமல் அதன் போக்கிலேயே செல்லும்போது அது நம்மை தவறான பாதையில் அழைத்துச் செல்கிறது. மனதை கையாள்வது என்பது அதை அடக்குவது அல்ல, அதை புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்து பயணிப்பது. உங்கள் மனதை நீங்கள் நண்பனாக்கிக் கொண்டால் இந்த உலகம் உங்களுக்கு குழப்பமானதாகத் தோன்றாது. மூன்றாவது, ஆபூரியமான மசலபிரதிஷ்டம். அத்தியாயம் 2, ஸ்லோகம் 70. ஆறுகள் கடலுக்குள் செல்வது போல ஆசைகள் உள்ளே வந்தாலும் அசைக்க முடியாதவன் அமைதியை அடைகிறான். ஆசைகள் தவறல்ல, ஆனால் அந்த ஆசைகள் நம்மை ஆட்கொள்ளும்போதுதான் துன்பம் வருகிறது. கிருஷ்ணர் இங்கே ஆசைகளை கைவிடச் சொல்லவில்லை. மாறாக கடலைப் போல ஆழமாகவும் நிலையாகவும் இருக்கச் சொல்கிறார். ஆசைகள் வந்தாலும் அவை உங்களை அசைக்காமல் நீங்கள் அமைதியாக இருப்பதே ஞானத்தின் அடையாளம். நான்காவது, யதா யதா ஹி தர்மஸ்ய. அத்தியாயம் 4, ஸ்லோகம் 7. எப்போதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் செய்கிறேன். இந்த உலகம் ஒரு சமநிலையில் இயங்குகிறது. அநீதி அல்லது அதர்மம் அதிகரிக்கும்போது அதை சரி செய்யும் ஒரு சக்தி தானாகவே தோன்றும். இது வெறும் தத்துவமல்ல. அநீதி வெற்றி பெறுவது போல தோன்றும் போதும் கூட ஒரு நாள் உண்மை வெல்லும் என்ற நம்பிக்கையை இந்த சுலோகம் நமக்கு அளிக்கிறது. ஐந்தாவது, யஸ்மான் நோத்விஜதே லோகோ. அத்தியாயம் 12, ஸ்லோகம் 15. உலகத்தால் பாதிக்கப்படாதவனும் உலகத்தை கலக்காதவனும் இறைவனுக்கு பிரியமானவன். ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளம் இதுதான். ஒருவர் தன்னைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பது. மற்றவர்களின் கோபம், பயம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உலகத்தை கட்டுப்படுத்த தேவையில்லை, அது உங்களை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் போதும். ஆறாவது, பிரம்மண்யாதாய கர்மாணி. அத்தியாயம் 5, ஸ்லோகம் 10. எவன் பலன் மீது பற்றின்றி தனது செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறானோ அவன் தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாதது போல் வாழ்வான். தாமரை செடி சேற்றில் வளர்ந்தாலும் அதன் இலைகளில் தண்ணீர் ஒட்டாது. அதுபோல இந்த உலகில் வாழும்போது உலகத்தின் குழப்பங்களும் பிரச்சினைகளும் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும். உங்கள் வேலையைச் செய்யுங்கள், ஆனால் அதை உங்கள் சுமையாக மாற்றாதீர்கள். ஏழாவது, உத்தரேதாத்மனாத்மானம். அத்தியாயம் 6, ஸ்லோகம் 5. உன் மனதினால் உன்னை உயர்த்திக்கொள், ஒருபோதும் உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே. மனம் உடைந்து போகும் தருணங்களில் இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். நாம் நம்முடைய பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வெளியில் தேடுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னை நீயே உயர்த்திக் கொள்ள முடியும். உனக்கு தேவையான உதவிக்கரம் உன்னிடமே உள்ளது. எட்டாவது, சர்வதர்மான் பரித்யஜ்ய. அத்தியாயம் 18, ஸ்லோகம் 66. அனைத்து கடமைகளையும் துறந்து என்னையே சரணடைவாயாக, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். இது பகவத்கீதையின் உச்சபட்ச போதனை. உங்கள் முயற்சிகள், உங்கள் கடமைகள், உங்கள் அகம்பாவம் என அனைத்தையும் கைவிட்டு முழுமையாக இறைவனிடம் சரணடையுங்கள். இது ஒரு தோல்வி அல்ல, அகங்காரச் சுமைகளிலிருந்து கிடைக்கும் விடுதலை. சில சமயங்களில் அமைதி என்பது அதிகமாகச் செய்வதனால் வருவதில்லை,
எல்லாவற்றையும் முழுமையாக விட்டுவிடுவதால் வருகிறது. பகவத்கீதை உங்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, அது உங்களை விழித்தெழச் செய்கிறது. அமைதி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு மீட்சி. இந்த காணொளியை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வர இந்த ஞானம் பயன்படும். இந்த காணொளியை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆழமான காணொளிகளை பார்க்க ஏகே தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.